ஓம் முகுந்தா போற்றி, ஓம் மோகன சுந்தரா போற்றி, ஓம் பத்மநாபா போற்றி, ஓம் பரமாத்மா போற்றி, ஓம் பரந்தாமா போற்றி, ஓம் பரபிரம்மா போற்றி, ஓம் பக்தவத்சலா போற்றி, ஓம் பார்த்தசாரதி போற்றி, ஓம் பாலச்சந்திரா போற்றி, ஓம் பார்க்கடல் வாசா போற்றி, ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி, ஓம் நந்தகோபாலா போற்றி, ஓம் நந்தகுமுதா போற்றி, ஓம் நந்தகுமாரா போற்றி, ஓம் நரசிம்மா போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமோ நாராயணா போற்றி, ஓம் திருநாராயணா போற்றி, ஓம் லட்சுமி நாராயணா போற்றி, ஓம் தேவகிருஷ்ணனா போற்றி, ஓம் தாமோதரா போற்றி, ஓம் திருவிக்ரமா போற்றி, ஓம் ராமகிருஷ்ணா போற்றி, ஓம் ராஜகோபாலா போற்றி, ஓம் ராமச்சந்திரா போற்றி, ஓம் ரகுநாதா போற்றி, ஓம் வேணுகோபாலா போற்றி, ஓம் தீனதயாளா போற்றி, ஓம் சத்யநாராயணா போற்றி, ஓம் சூரியநாராயணா போற்றி, ஓம் நமோ நாராயணா போற்றி, ஓம் ஸ்ரீதரா போற்றி, ஓம் திருவேங்கடா போற்றி, ஓம் திருமலை வாசா போற்றி, ஓம் முரளிதரா போற்றி, ஓம் வைகுண்ட வாசா போற்றி, ஓம் ஸ்ரீ லட்சுமிநாதா போற்றி, ஓம் வாசுதேவா போற்றி, ஓம் யசோதவத்சலா போற்றி, ஓம் வாமனா போற்றி, ஓம் திருவரங்கநாதா போற்றி, ஓம் அயர்விமா போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் தன்வந்திரியே போற்றி, ஓம் ஜெகநாதா போற்றி, ஓம் கலியுக வரதா போற்றி, ஓம் வரதராஜா போற்றி, ஓம் சௌந்தரராஜா போற்றி, ஓம் குருவாயூரப்பா போற்றி, ஓம் சாரங்கபாணியே போற்றி, ஓம் யசோதரே போற்றி, ஓம் பலராமா போற்றி, ஓம் பரசுராமா போற்றி, ஓம் ஜெயராமா போற்றி, ஓம் வாயுமுகா போற்றி, ஓம் பாண்டுரங்கா போற்றி, ஓம் பண்டரிநாதா போற்றி, ஓம் குமிழனே போற்றி, ஓம் பக்தநாதா போற்றி, ஓம் கோகிலநாதா போற்றி, ஓம் பாஸ்கரா போற்றி, ஓம் ஈஸ்வரே போற்றி, ஓம் ஸ்ரீரங்கநாதா போற்றி, ஓம் பாலகிருஷ்ணா போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் துளசிதாசா போற்றி, ஓம் முரளிதரா போற்றி, ஓம் தயாநிதியே போற்றி, ஓம் யசோதவத்சலா போற்றி, ஓம் கிருஷ்ணேஸ்வரா போற்றி, ஓம் வாமனா போற்றி, ஓம் வராகா போற்றி, ஓம் நாகராஜனே போற்றி, ஓம் பத்ரிநாராயணா போற்றி, ஓம் சத்யநாராயணா போற்றி, ஓம் ஹரிநாராயணா போற்றி, ஓம் சச்சிதானந்தனே போற்றி, ஓம் துஷ்டசம்சாரா போற்றி, ஓம் துரிதநிவாரணா போற்றி, ஓம் ஸ்ரீகணேசா போற்றி. பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சூதரம் பகவான் நாரதருக்கு கூறியதாக சொல்வதை கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூ உலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நாரதா ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தனருடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, நெய், பால், சர்க்கரை, பட்சண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தனரிடம் இந்த விரத மகிமை கேட்டு தட்சணை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயணிக்க வல்லதாம் என்று கூறினார். கூறுகிறார். அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தனர் ஒருவர் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தார். பகவான் அவரிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வேடம் போட்டு அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அடைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தனானான். பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெருவாய் விறகு விற்று கொண்டு வந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன. பக்தியுடன் அதை உண்டான். அந்தனரிடம் பூஜை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான். மறுநாள் விறகு விற்க சென்றபோது அனைத்தும் விற்றுவிட்டன. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என அறிந்தான். அவனும் அந்த பூஜை செய்து செல்வனாக முக்தியை அடைந்தான்.
பூஜைகளும் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தையும் பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள். தங்கள் பெண்ணுக்கு திருமணமான முன்பு அதை செய்வதாக கூறினாள். அவளுக்கு திருமணமும் ஆயிற்று. வணிகன் பூஜையை மறந்தே போனான். ஒரு முறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசாகர நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாதால் அவன் தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டுச் சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடமுள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்து விட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணனின் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டு பிரசாதத்தை உண்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் தன் நகருக்கு சென்றான். சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்திலிருந்து என்ன என்று கேட்டார். அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதிலிருந்து இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானுக்கு சிறிது தள்ளி சென்று நின்றார். ஓரிடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்குள் அருள் புரிந்தார். பின்னர் அவர் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவனும் மனைவி மகள் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகன் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டார். அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓரிடத்தில் நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தன் கணவரது பாதரட்சை எடுத்து வைத்துக்கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட எண்ணி துணிந்தாள். வணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் ஆச்சரியத்துடன் கூறினான், வணிகனே, உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். அவள் அதை உண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உன்றுவிட்டு திரும்பியதும் நீரின் மேல் ஓர் ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள். துங்கபத்சன் என்னும் அரசன் ஒருமுறை காட்டுக்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வீட்டுக்கு ஒரு ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான். அங்கு 1000 மக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை. இடையர்கள் தட்டுவதை எண்ணி அதை குதிக்கவில்லை. பூதாசனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்து மடிந்து போயிற்று. உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்துக்கு விரைந்து சென்று 1000 தானும் பூஜையை செயலானான். ஸ்ரீ சத்யநாராயணன் சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை செய்து சரித்திரத்தையும் ஸ்மரணம் செய்வன் பகவானின் அருள் பெறுவான். ஏழ்மை விலகும், அநியாயமாய் சிறதண்டனை பெற்றன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும், விரும்பியெல்லாம் கிடைக்கும், சந்தேகமில்லை. கலியுலகத்தில் விசேஷ பலன்களை தர வல்லது. இந்த கதையை படிப்பது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குலசேகரனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் பெற்றார். விறகு விற்பன் ஸ்ரீ குகப்பெருமானாக பிறந்து ராமனது அருளுக்கு பாத்திரமானான். உல்காமோன் தசரதாள பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரது திசிய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தான். வணிகன் மோரஸ்வரஜனாக பிறந்து தன் உடலின் பற்றின்றி பிரம்மானுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோசமடைந்தான். துங்கபத்சன் மகனானான். இந்த 4 அத்தியாயங்களிலிருந்து ஒரு விசேஷமான முனிச்சரிவு என்றால் ஆதிபேதம் இல்லாமல் யார் வேண்டானாலும் இந்த பூஜையை செய்யலாம் என்பதாகும்.
அப்படியே வரேன். இன்னும் லேட்டு. Start the music. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயமென பாடி பணிந்தோம் ஜெய ஜெய ஜெயமென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாயன் விடுமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி போக மூன்று ஈஸ்வரியம் அருள்வாய் அம்மா ஈஸ்வரியம் அருள்வாய் கரம் குடித்தோம் இனி காலை விடும் கரம் குடித்தோம் இனி காலை விடும் கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசினி எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருள்வாய் தேசுடன் வாழ காட்டமா காட்சி தேசுடன் வாழ காட்டமா காட்சி தேவி உன்னடை கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்துக்கு அமைதியை தா
ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் கணபதி சிவ ஷண்முகநாதா. ஓம் திரிகுணாதீதா கிருஷ்ண. ஓம் திரிகுணாதீதா. ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ. ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ. ஓம் ஜெய ஜெய ஜனனி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய ஜெயமென பாடி பணிந்தோம். ஜெய ஜெய ஜெயமென பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமையேதா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. வாயில் வைக்காம பூ போடுவோம் கையெல்லாம். ஸ்ரீலக்ஷ்மி ரமண நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நட்டஜன பரிபால நாராயண நட்டஜன பரிபால நாராயண வைகுந்தவாச வைதேகி ரமண ஈராபிசயன நாராயண ஸ்ரீலக்ஷ்மி ரமண நாராயண. தயிர் சாப்பாடு வைங்க. வெங்கடேஷங்க தயிர் சாப்பாடு யார் தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும்